இன்னைக்கு சட்டசபையில ஒருத்தங்களை வந்து நான் வாழ்த்தணும் அப்படின்னா யார் திரும்ப வாழ்த்துவேன்? சட்டசபை தலைவர் இருக்கார்ல, ஸ்பீக்கர், அவர் தான். அப்படியே மாசா சும்மா கலக்கிட்டாருங்க அந்த மனுஷன். நான் கூட நினைச்சேன் அவர் ரொம்ப சாஃப்டா பேசுறாரு, வந்து அதட்ட கூட மாட்டுக்காரு, எப்படி இவர் இந்த கூட்டத்தை சமாளிப்பாரு, எப்படி இவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா மனுஷன் அதெல்லாம் அப்படியே தவிடுபடி ஆக்கிட்டாரு நம்ம எண்ணத்தெல்லாம். இன்னைக்கு தாங்க பார்த்தேன். ஐயோ, யார் வேணாலும் கத்துங்க, வெளியில போய் கத்துங்கன்ட்டாரு. ஒரே வார்த்தை தாங்க, ஒரே வார்த்தை தான். காலையில அந்த சட்டசபைக்குள்ள போன உடனே அவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா, அதுல அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் என்ன சொல்றேனோ அதுதான், உங்களுக்கு வாய்ப்பு தரேன், இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கான நேரம் வரும் அப்படின்னதுக்கு அவங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசணும், அதாவது இந்த மேகதாது அணையை பத்தியே பேசணும், ரொம்ப துடிப்பா இருந்தாரு சட்டசபை ஆரம்பிச்ச புதுசுல. அப்ப வந்து உங்களுக்கான நேரம் தரேன், பொறுமையா இருங்கன்னு அவரும் பொறுமையா சொன்னாரு. எடப்பாடி அவர்கள் கேட்கல, நான் இப்பவே பேசுவேனாரு. இல்ல முடியாது, அதுக்கு முடியாது, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, முடியாது, நோ காம்ப்ரமைஸ், முடியாது, இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களோட உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுதுன்னு சொன்னோன்னே அவருக்கு கோவந்துச்சு. என்ன உங்களுக்கு என்ன உரிமையை பறிச்சாங்க? நான் உங்களுக்கு எந்த உரிமையும் பறிக்கல, நீங்க கொடுத்த கடிதம் என்கிட்ட இருக்க, உங்களுக்கான நேரத்தை நான் வந்து ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் எடப்பாடி அவர்கள் இப்ப எங்களுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு, நீங்க இப்ப படிங்க எங்க கடிதத்தை அப்படின்னு சொல்றாரு. நான் எப்ப படிக்கணும் நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் படிப்பேன், உங்களுக்கான நேரம் இந்த சட்டசபை முடியறதுக்குள்ள நான் கொடுப்பேன், அப்ப பேசிக்கோங்க அப்படின்னாரு. இவரு கேட்கவே இல்லை, நான் இப்பதான் பேசுவேன், முடியாது, நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அந்த சபை தலைவர். அவர் அந்த டைம்ல அவரோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. அது ஏன்னா அவங்களை எதிர்த்து பேசுறதுனால எனக்கு சந்தோஷம் நினைக்க கூடாதுங்க. அதாவது அவர் கரெக்டா தான் சொல்றாரு, உங்களுக்கான டைம் தர, அப்ப பேசுங்கன்றாரு. இவங்க அந்த ரூல்ஸை மதிக்க மாட்டாங்க, மதிக்காம ரூல்ஸ் மீறி ஒண்ணு பண்ணணுங்கும் போது அதை வந்து ஒருத்தர் அடக்குறாரு. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, அப்படி ஒரு சந்தோஷம். சரிங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாடிஸ்ட் கிடையாது, அவங்கள கஷ்டப்படுத்தினதுலயோ அதுலலாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. பட் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணம் அவங்க தான், அவங்களுக்கான டைம்ல பேசியிருக்கணும், அது அவங்க பண்ணல. ஸோ லீவ் இட், அது பிரச்சனை இல்லை. இப்போ அங்க நடந்த விஷயங்களை சொல்றேன். அதுல வந்து எடப்பாடி அவர்கள் நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி கத்துனார்ல, அதுக்கு இவர் சொல்றாரு, வெளியே போய் கத்துங்க, வெளியே போய் எது வேணாலும் கத்துறதா இருந்தா வெளியே போய் கத்துங்க. அதுக்கு அவர் வெளியில போறேன்னு சொன்னோன்னே கத்தாம போங்கன்றாரு. போக வேண்டாம்னே சொல்லல, கத்தாம போங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அப்படியே ரொம்ப அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டாங்க. அப்பவும் சொல்றாரு, வெளியே போய் அவங்க என்ன பேசினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனா இந்த சட்டசபைக்குள்ள ரூல்ஸ் ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. அதாவது யார எங்க எப்ப பேச சொல்லணுமோ, எப்ப பேசக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் கரெக்டா அவர் பண்ணாரு. அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் ஒரு தடவை வாழ்த்துக்கள் சார், நீங்க உங்களோட பணி சிறந்து தொடங்கணும். தமிழ்நாட்டு மக்களோட ஒரு பார்வையாளரா நான் சொல்றேன். சபை தலைவருக்கு அப்புறம் வந்து கவனத்தை ஈர்த்த மாதிரி பேசினது யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள். அவர் வந்து ஒரு 8 தடவை பேசியிருப்பாருங்க. ஆமா, ஒரு தடவை பேசும்போது அங்க இருந்த இன்னொரு எம்எல்ஏ வந்து குறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எம்எல்ஏ அப்படி மாறி பேசிக்கிட்டே இருந்தா. அவர் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கும் போது, ரெண்டாவது எந்திரிக்கும் போது அப்படி குறுக்கிட்டு பேசினதுனால மனுஷன் 8வது தடவை தான் பேசினாரு. 8 தடவையும் விஜயண்ணாவுக்கு பர்த்டே சொன்னாரு. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் அப்படின்ற ஒரு சில கட்டுரைகள் வாசிச்சாரு. அதை வாசிக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போது ஃபுல்லா ஸ்டாப் ஆகி இன்னொருத்தவங்க பேசுவாங்க, அந்த மாதிரியே போச்சு. கடைசியில மனுஷன் வந்து 8வது தடவை தான் ஃபுல்லா பேசி முடிச்சாரு. அவரு பேசினதுல எல்லாமே அவங்க தொகுதிக்காக பேசினாரு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து கூட்டம் வந்து ஆளுநர் உரைக்கு வந்து நன்றி சொல்றதுதான். சோ அது எல்லாமே பண்ணாரு காமராஜர் அவர்கள். அவரை பொறுத்துன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா இதுதான். 8 தடவை பர்த்டே சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரேமலதா மேடம் அவங்க வழக்கம் போல அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாத்துக்கும் 10 நிமிஷம் கொடுத்தாங்க. பிரேமலதா மேடம் வந்து அவங்களோட தொகுதியை பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் ஆளுநர் குறித்து பேசணும், அவருக்கு நன்றி சொல்ற விதமா பேசணும். 2வது அவங்களோட தொகுதியை பத்தி பேசணும். அப்படிதான் எல்லாரும் பேசினாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளுநர் பத்தி பேசுறேன்ற பேர்ல அவரோட தமிழை வந்து குறை சொன்னாங்க. ஆளுநர் அவர்கள் வந்து 137 இடத்துல வந்து தப்பா பேசினாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லி சொன்னாங்க, 137ங்கிறது எனக்கு சரியா தெரியல. இவ்வளோ இடத்துல வந்து தமிழ் வந்து தப்பா ஆளுநர் வாசிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட சபை தலைவர் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி அதை சொல்லாதீங்க, ஏன்னா ஆளுநர் வந்து இது வரைக்கும் தமிழ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காரு, தமிழ் மொழி மேல நிறைய மரியாதை வச்சிருக்காரு. சோ அவரை குறை சொல்லக்கூடாது, அவர் வந்து நம்ம மாநிலம் கிடையாது, வெளி மாநிலத்தவர். சோ அவரை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமும் அந்த அம்மா வந்து ஒரு கிண்டல் பண்ணாங்க, தேன் வந்து பாயல ஈட்டி வந்து பஞ்சுது அவரோட தமிழ்ல
அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து அவை சொல்ல இருந்து நீக்கிட்டாங்க, அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னே. சரி, அது என்னன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவரோட பிறந்த நாள், அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவையில வந்து எல்லாருக்கும் வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல டம்ளர்ல, அது வந்து கிளீனிங்கா இல்ல, கிளீன்னஸா இல்ல. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 100% சுத்தத்துக்காக மட்டும்தான் பேசியிருப்பாங்கன்றது எனக்கு தோணுச்சு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டம்ளர்ல குடுக்கறது வந்து கிளீன்னஸா இல்ல, அதே நேரத்துல ஒருத்தங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கும் சிரமமா இருக்கு. அதனால தண்ணிய வந்து பாட்டில்ல ஒருத்தருக்கு தனித்தனியா கொடுத்துட்டா நல்லது. எனக்கு என்னமோ அவங்க வந்து அடுத்தவங்க குடிச்ச டம்ளர்ல குடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசின மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு. சரிங்களா? அப்புறம் பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. உடனே அங்கிருந்து ஓபிஎஸ் அவர் இருக்காருல்ல, அவர் எஞ்சி பாட்டில் எல்லாம் வேண்டாம் அண்ணியாரே, அவங்க சொன்னாங்க பிளாஸ்டிக்ல வேண்டாம் கண்ணாடி பாட்டில கொடுங்க. நாங்க பிரேம்ல தான் அண்ணியாரே கண்ணாடி பாட்டில்லாம் வேண்டாம், கோவத்துல சண்டை வரும்போது தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சாங்க, விஜயண்ணா எல்லாருமே சிரிச்சாங்க. அப்போ வந்து பிரேம்லதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கண்ணாடி பாட்டிலால மட்டும்தான் வந்து மண்டை உடையுமா, கண்ணாடி பாட்டில மட்டும் தான் தூக்கி எறிவாங்களா, டம்ளரை கூட தூக்கி எறியலாம், இங்க நிறைய பொருள் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சுட்டாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சுத்தம் பாக்குறாங்க. ஏதோ ஒரு தொகுதியில மக்களுக்கு கை கொடுக்கும் போதே அவங்க கிளவுஸ் போட்டு தான் கொடுத்தாங்க, அதை நான் பார்த்தேன். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணி நான் என்னோட கருத்துல சொல்றேன், எனக்கு அப்படி தனிப்பட்ட முறையில தோணுச்சு. அவங்க வந்து இன்னொருத்தவங்க குடிச்ச டம்ளர்ல குடிக்க விரும்பல அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறமாட்டி சூப்பரா பேசின சட்டமன்ற தலைவர்கள் நிறைய இருக்காங்க, அதுல எல்லாருமே நல்லா பேசினாங்க. கடைசி 2 நிமிஷத்துல பிரேமலதா அவர்கள், என் தொகுதிக்காக நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், எனக்கு பேச டைம் இல்ல, அதனால இதை எழுதியிருக்கேன் நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் தனியா போகும்போது கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க. என்னோட கருத்து என்னன்னா, நீங்க அவ்வளவு நேரம் வெட்டியா பேசினதுக்கு உங்க தொகுதியை பத்தி பேசிருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. சரிங்களா? அடுத்து யாரு பேசினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து வன்னியரசு அவங்களை பேசினாங்க, அதுவும் வந்து சூப்பரா பேசினாங்க. அவங்க வந்து தொகுதிக்காக பேசினாங்க, ஆளுநர் அவர்களோட குறைகளையும் நிறைகளை ரெண்டையுமே சொன்னாங்க. வன்னியரசு அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி பாஜகல இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரு, மத்திய அரசு அதை பண்ணிருக்கு இதை பண்ணிருக்குன்னு சொல்லும் போது, மத்திய அரசு வந்து பள்ளி கல்வி நிதியை வந்து வெளியிட்டு இருக்கணும், அப்படி விட்டுட்டு நீங்க பேசுனா அதுல ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி வன்னியரசு அவர்கள் சொன்னாங்க. ஆனா ஸ்பீக்கர் என்ன பண்ணாங்க, அதை தடுத்து அப்படி சொல்லக்கூடாது, பள்ளி கல்விக்கான நிதியை வேணா நீங்க மீட்டு கொடுங்க, பாஜக சார்பில் நீங்க கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறம் வன்னியரசு அவர்கள் பேசினது எல்லாமே சூப்பரா பேசினாரு. அவங்களோட தொகுதிக்காக பேசினாரு. பழங்குடியினர் மக்களோட பட்டா விஷயத்த பத்தி பேசினாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரும் சூப்பரா பேசினாரு, ஆக்கப்பூர்வமா பேசினாரு. அப்புறம் வந்து ஃபரூக் பாஷா IUML கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பேசினாரு. உண்மையாவே நான் அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன். அந்த மனுஷன் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணாரு. அதாவது ஆளுநர் உரைக்கு பத்தி பேசுறது, அது ஒரு 2 நிமிஷம் பேசினாரு. அப்புறம் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட தொகுதியை பத்தி மட்டுமே பேசினாரு. இவ்வளவு பெரிய கட்டு வச்சிருந்தாரு, வச்சு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாரு. 10 நிமிஷம் டைம் பத்தல. அதாவது சபாநாயகர் இடையில வந்து குறுக்கிட்டு சொன்னாங்க, உங்களோட கோரிக்கைகள் நிறைய இருக்கு இல்லையா, அதை வந்து என் கையில வந்து மொத்தமா எழுதி கொடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, எனக்கு டைம் இல்ல, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, சோ நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது சபாநாயகரே வந்து அவர் வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு, ஹெல்தியா இருந்தது பாக்குறதுக்கு, இன்சல்ட்டிங்கா தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட சின்சியாரிட்டி அதுல இருந்துச்சு. தொகுதி மக்களுக்காக பேசணும் அப்படின்ற ஒரு சின்சியாரிட்டி அதுல நான் பார்த்தேன். சோ அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவர் பேசினதுல நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து கோயிலுக்காக பேசினாரு. ஆமாங்க, ஹிந்து கோயில் வந்து அங்க அழகு பெருமாள் இந்து கோயில் வந்து அங்க வந்து குளம் வந்து தூர் வரணும், அதை பத்தி பேசினாரு. சகோதரத்துவத்தை பத்தி பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார், உங்களோட பேச்சு சூப்பர். IUML கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் ஃபரூக் பாஷா அவர்கள் சூப்பரா பேசினாங்க. இன்னைக்கு நடந்த சட்டசபையில வந்து ரொம்ப 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 நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்த ஒரு ஆளோட ஸ்பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CPI மாரிமுத்து அவர்கள். அவங்களோட ஸ்பீச் தாங்க இருக்கிறதுலே டாப் நாச். ஆமா, இன்னைக்கு பேசினவங்களே ரொம்ப 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 கரெக்டா பேசின ஒரு ஆள்னா சிபிஐ கட்சியோட மாரிமுத்து அவர்கள். ஒரு சென்டென்ஸ் கூட அவர் பார்த்து வாசிக்கலைங்க, மனசளவுல இருந்து பேசினாரு. ரொம்ப தெளிவா பேசினாரு, ரொம்ப பணிவா பேசியிருந்தாரு.
உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அப்படிலாம் வேற சொன்னாரு. எந்த சட்டமன்ற தலைவரும் அப்படி எதிர்கட்சியில, அதாவது மற்ற சட்டமன்ற தலைவர்களை விட இவர் பேசினது ரொம்ப 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 நெகிழ்வாகவும் இருந்தது, கரெக்டாகவும் இருந்துச்சு. என்ன பேசினாருன்னு பார்க்கலாமா? அவர் வந்து திருத்துறைப்பூண்டியோட எம்எல்ஏ, ஓகேங்களா? அவங்க வந்து நிறைய பேசினாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒரு சில விஷயங்கள் என்ன வந்து ஆச்சரியப்படுத்துற விஷயங்கள்னா, அரசாங்கத்துல ஆசிரியர்களோட காலி பணியிடத்தை பத்தி பேசினாரு. அவங்களுக்குலாம் கூடிய சீக்கிரத்துல பணியிடத்தை நிரப்பணும் அப்படின்னு பேசினாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வந்து தூய்மை பணியாளர்களை பத்தி பேசினாரு. அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அவர் வந்து பேசின விதம் அப்படி, எல்லாரும் பேசினாங்க இல்லைன்னு சொல்லல, பட் அவர் பேசின விதம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழை எளிய மக்கள், இதெல்லாம் சொன்னாரு அவரு. தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மயமாக்குறத பத்தி பேசினாரு. அவ்வளோ நெகிழ்ச்சியா பேசினாரு. ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு மனசுக்கு. அது வந்து சிஎம் அண்ணா, அதாவது விஜய் அண்ணா வந்து அதை வந்து என்னன்னு சரி பண்ணி கொடுக்கணும்ன்றது என்னோட கருத்தும். அதுதான், அவரோட சேர்ந்து நானும் அதை தான் கேட்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசினாரு. அதுக்கு நல்ல விஷயங்களை சொன்னாரு. அதாவது ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் தூய்மை பணியாளர்கள்னாலே தெய்வத்துக்கு சமம். அவங்கள வந்து நம்ம கலங்க விடக்கூடாது. அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் அதை பத்தி பேசுறது சரியா இருக்குமா என்னன்னு தெரியாது. ஆனா வந்து தூய்மை பணியாளர்கள் கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அது என்னோட கோரிக்கையும் அதுதான். வந்து அவரோட தொகுதி பத்தி பேசினாரு. அந்த திருத்துறைப்பூண்டியில நிறைய குடிநீர் தட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னாரு. அதை வந்து எப்படி அவர் எனக்கு புரியுற மாதிரி பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து தனியார் கைவசம் வந்து ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்காங்க. தனியாருக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்த சொல்லி கேட்டதுக்கு அது வந்து தனியார் ஒப்பந்தத்துல இருக்கான். ஆனா அவங்களோட மெத்தன போக்கு அதிகமா இருக்கு. அவங்க வந்து பெருசா அதை கண்டுக்கிட மாட்டேங்காங்க. சோ அதனால நீங்க அதுக்கான வழிமுறைகளை கொண்டு வரணும். எங்க ஊர்ல குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு, அதை எங்களுக்காக சரி பண்ணி கொடுங்க. ரொம்ப அந்த மனுஷன் பேசினதை பார்க்கும்போது இந்த இவரை பார்க்கும்போது தோணுச்சு, இவங்க தொகுதிக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் போல மாதிரி தோணுச்சு. சோ அதனால அவரு சூப்பரா பேசினாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விவசாய கடன் தள்ளுபடி அதை பத்தியும் பேசினாரு. முழுசா தள்ளுபடி பண்றதுக்கு என்ன வழிமுறையா அதை பாருங்கன்னு சொன்னாரு. அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதை வந்து அதுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணி அதை வந்து சரிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் அவங்களோட கல்லூரியும் வந்து மேம்படுத்தணும், அதுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணணும்னு கேட்டாரு. ரொம்ப ரொம்ப தெளிவா பேசினாரு. சிபிஐ மாரிமுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய பாராட்டுக்கள், மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலா நான் வந்து அட்மையர் பண்ணது வந்து சௌமியா அன்புமணி அவர்களோட ஸ்பீச் தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப தெளிவா இருந்துச்சு, ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எல்லாமே அவங்க தொகுதிக்கு உண்டான பிரச்சனைகளும் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளையும் சொன்னாங்க. அப்புறம் வந்து அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பாலியல் குற்றங்களை பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பாலியல் குற்றங்கள்ல வந்து தடுக்கணும்னா கடுமையான சட்டம் கொண்டு வரணும்னு பேசியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. 100% உண்மை. நானுமே அதை தான் சொல்லுவேன். சட்டங்கள் திருத்தப்படணும், நிச்சயமா திருத்தப்படணும். புது சட்டத்தை கொண்டு வரணும். முக்கியமா பெண் பிள்ளைகள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும்னா நம்ம எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. முழுக்க நான் 100% சொல்லுவேன், சட்டங்கள் திருத்தப்படணும், புது சட்டம் வரணும். பாலியல் குற்றங்களுக்கு, ஆணவ படுகொலைகளுக்கும் புதிய சட்டங்கள் கண்டிப்பா வேணும். இது என்னோட கருத்தும் அதுதான். சோ சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெல்டன் மேம், வாழ்த்துக்கள்.